ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு ஏஐ மாடல் இருக்குண்ணே. ஸோ அந்த ஏஐ மாடலுக்கு எப்படி ட்ரைனிங் பண்ணுறது அப்படின்னு ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன என்ன பேக்கேஜ், எந்த ஒரு மாடல் யூஸ் பண்ணணும், எந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒரு ஏஐ வந்து ட்ரைனிங் பண்ணுறது. ஓகே, ஸோ நம்ம கோர்ஸில் ஏஐ கோர்ஸ் நடத்திக்கிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏஐ கோர்ஸ் படிக்கணும், ஸோ இப்போ ஏதாவது சர்டிஃபிகேட் வேணும்னா ஸோ ஜாயின் அஸ். ஓகே ஓகே ஸோ நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போகிறோம் டென்சர் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ டென்சர் ஃப்ளோனா என்ன சார் கேட்டிங்கன்னா, டென்சர் ஃப்ளோனா ஒரு ஏஐக்கு ஒரு, அதாவது மிஷின் லேர்னிங்க்கு ஒரு ட்ரைனிங் பண்ணுறதுக்கான ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க் தான் டென்சர் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ சிம்பிளாக என்னென்ன வேலை பார்க்குதுன்னா பார்ப்போம். ஸோ வாட் இஸ் டென்சர் ஃப்ளோ பார்ப்போம். ஹெவிலி யூஸ்டு டேட்டா சயின்டிஸ்ட். ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்டு எஜுகேட்டர்ஸ் டெஸ்ட்னா ஓப்பன் சோர்ஸ். ஸோ இதில் வந்து நீ போனால் டென்சர் ஃப்ளோ வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓகே, ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணி மிஷின் லேர்னிங் வந்து நமக்கு மிஷின் லேர்னிங் மாடல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃபர்தராக எதுக்கு கிரியேட் பண்ணாங்கன்னா, ஒரு மிஷின் லேர்னிங்க்கு என்ன வேணும், ஒரு மிஷின் வந்து ஒர்க்காகணும்னா அதுக்கான டேட்டாஸ் வேணும். ஸோ அந்த டேட்டாஸை ட்ரைனிங் பண்ணதுக்காக இந்த டென்சர் ஃப்ளோ ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ நவ்வே வந்து இப்போ போயிருக்கு என்னன்னா, ஒரு டெக்ஸ்ட் மூலயமா ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கன்னா அந்த ஃபோட்டோவில் அந்த மனுஷனே இருக்க மாட்டான், பட் அந்த மனுஷன் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு டெக்ஸ்ட் பண்ணோம்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜில் ஒரு பர்சன் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஜென்ரேட் பண்ணக்கூடிய இதெல்லாம் ஒரு ஏஐ தானே. ஸோ அந்த ஏஐக்கு ஒரு எங்கேருந்து நமக்கு டேட்டாஸ், அந்த டேட்டாஸ் எல்லாமே ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த டென்சர் ஃப்ளோ யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு டேட்டா வந்து நம்ம ப்ரீ டிஃபைனடாக ஒன்று கொடுப்போம். ஓகேவா? அந்த டேட்டாவை ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து அது ட்ரைனிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்படின்னா, நம்ம சின்ன பிள்ளையில வந்து இதுதான் சூரியன், இதுதான் நிலான்னு சொன்னாங்கன்னா, ஸோ இது நம்மவே ஃபர்ஸ்ட் வந்து அது நமக்கு சொல்ல தெரியாது. ஸோ இது என்ன பண்ணுது, சூரியன் என்ன பண்ணுது, சூரியன் சொல்றாங்க, பட் இது என்னோட கெப்பாசிட்டி என்ன, அது என்னென்ன வேலை பார்க்குது அதெல்லாம் தெரியாது. ஸோ பட் நம்மவே வந்து சூரியன் இது வெப்பம், இது வெப்பத்தை தருது, இதனால வந்து செடிகள் கொடிகள்லாம் உணவு சேர்க்கை நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இங்கே ஒரு டேட்டா எடுத்துக்குது, அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுது, அந்த டேட்டாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் ஆகுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிபிடி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜிபிடி ஃபர்ஸ்ட் வரும்போது பல மிஸ்டேக்ஸ் பண்ணுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம டெக்ஸ்ட் பண்ற ஒரு இருக்கும், ஆனால் ஆன்சர் கொடுக்குறது வேற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ இது இப்போதைக்கு இப்போ நீங்க வந்து ஜிபிடி எடுத்துட்டு போய் உள்ள போனீங்கன்னா ஸோ கரெக்டான அக்யூரஸியான ஒரு டேட்டா கொடுக்குது. ஏன்னா முன்னாடி வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேசிக் டேட்டாஸ் வச்சு தான் பண்ணாங்க. ஸோ அப்புறம் ஒரு ஃபர்தராக நம்ம வந்து மூவ் பண்ண ஸோ நம்ம என்னென்ன டைப் பண்ணுறோமோ அதெல்லாம் டேட்டாஸ் அது புரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி சரி கரெக்டான டேட்டாவை இதுதான் இவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது கொடுத்துச்சு. இப்போதைக்கு நீங்க ஜிபிடி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் மாதிரி தான். ஓகேவா? நீங்க என்ன பண்ணாலும் ஸோ டேரக்டா அதுக்கு ரெஸ்பான்சிவா அண்ட் வந்து நீங்க என்ன சென்டிமெண்ட்ல இருக்கீங்க, நியூட்ரலா சென்டிமெண்ட் இருக்கீங்களா, இல்ல ஓவர் ஃப்ளோல இருக்கீங்களா, இல்ல வந்து வெறும் சேடா இருக்கீங்களா, ஸோ அதுக்கு ஏத்தாப்புல ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இந்த டென்சர் ஃப்ளோ வச்சு தான் நம்ம ஃப்ரேம் வச்சு தான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பெனிஃபிட் ஆஃப் டென்சர் ஃப்ளோ ஸோ அது சேம் தான். ஸோ இங்கே பார்த்துங்க, TensorFlow can be used to develop models, various tasks. Okay, so இதெல்லாம் பாத்தீங்கன்னா including natural language processing. So natural language processing ஒண்ணு இல்லைங்க. ஸோ நம்ம எப்படி நேச்சுரலாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இப்போ நான் பேசுகிற தமிழ் வந்து உங்களுக்கு புரியுது. ஓகேவா? ஸோ உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, அது வந்து ஒரு நேச்சுரல். ஓகேவா? ஸோ இதே இதை வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு 0-1 சொல்லுது. அந்த 0-1 நம்ம அந்த ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 0-1 பைட் கோடு இதெல்லாம் சொல்லும்போது சுத்தம் நமக்கு புரியாது, இதோட கால்குலேஷன் புரியாது. ஸோ இது 0-1 போனால் இதுக்கான மேத்தமெட்டிக்ஸில் வரும் அந்த 0-1 ஸோ அது எதுவுமே புரியாது. ஸோ ஆனால் அப்போ அதுக்கு அந்த 0-1 எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து ப்ரோக்ராமிங் படிக்கும்போது தெரியுது. ஸோ 0-1 இந்த இது பண்ணுது, அது இது பண்ணுது. ஏன்னா நம்ம வந்து அந்த 0-1ல அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம படிக்கலாம். ஸோ அது என்னென்ன வேலை பார்க்கணும்னு தெரியும். டேட்டா ஸோ இதே தான், இது என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இது நேச்சுரல் லாங்குவேஜை கொடுக்குது. இப்போ நான் எப்படி ஃபர்தராக ஒரு தமிழ் வந்து உங்களுக்கு நான் பேசுறது உங்களுக்கு அப்படியே புரியுதோ, ஸோ இதே தான் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு நம்ம பேசுற மாதிரி அதுவும் பேச ஸ்டார்ட் பண்ணுது. என்னென்ன பண்ணுது, இமேஜ் ரெகக்னைசேஷன். ஸோ இமேஜில் என்னென்ன, இப்போ ஒரு இமேஜ் அப்லோடு பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது வந்து ஒரு பூனை ஃபோட்டோ வந்து ஒரு அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த பூனை வந்து
நமக்கு தெரியுது. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பூனை தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். பட் அது கம்ப்யூட்டருக்கு தெரியாது. ஸோ ஆனா இந்த டேட்டாஸ் எல்லாம் டென்சர்ஃப்ளோ அனலைஸ் பண்ணி, ஸோ இது இமேஜ் இதுல இருக்கிறது இந்த பூனை தான் அப்படின்னு ஒரு டேட்டாவை கொடுக்குது நமக்கு. ஓகேவா? ஸோ இது இமேஜ் ரெகக்னேஷன். ஓகே, ஹார்ட் ரைட்டிங் ரெகக்னேஷனா, ஸோ சாரி ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னேஷனா நம்ம டெக்ஸ்ட் பண்றது வந்து இதுக்கு எட்டாப்புல இருக்கணும். ஹாய்ன்னு சொன்னா ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஐம் ஃபைன், ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் பண்றது தான் ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து இதுதான் ஒரு பேசிக்ஸா வந்து சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா ஃபர்தரா உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். ஓகேவா? ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக பிஸ்னஸ் யூஸ் பண்றாங்க அந்த கேஸஸ்க்கு வந்துன்னா, நம்ம பார்த்தோம், நான் சொன்னதான் இமேஜ் ஒரு ப்ராசஸ் பண்ணி அது வந்து ஒரு உள்ள ஒரு யாருக்கான ஒரு பூனை, கேட், ஏதோ பூனை இல்லை ஏதாவது நாய் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இது டாக், இது கேட் அப்படி சொல்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அண்ட் வீடியோ எடிக்ஷன் இப்போ வந்து ஜாட்ஜிபிடி வந்து அடுத்து வந்து இப்போ என்ன கிரியேட் பண்ண போறாங்க, ஓப்பன் ஏஐ வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ரியல் டைமா ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணிக்கிருக்காங்க. வரப்போகுது, கம்மிங் சூன்ல தான் இருக்கு. ஸோ அந்த வீடியோ டெடிக்ஷன் எப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வீடியோ டெடிக்ஷன் பண்ணி தான் நம்ம பண்ண போகுது. இப்போ நம்ம டேட்டாஸ் எல்லாம் இப்போ அது ChatGPT யூஸ் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் எடுத்துட்டா. ஓகேவா? ஸோ அந்த டேட்டாஸ்ல நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா அந்த டேட்டாஸ் எல்லாம் அது புரிஞ்சிருச்சு ஆல்ரெடி. ஓப்பன் ஏல ஸ்டோர் ஆகி அந்த ஓப்பன் ஏல இருந்து ஸோ கேட்னா இப்படி இருக்கும், ஸோ டாக்னா இந்த வடிவத்துல தான் இருக்கும் அப்படின்னு அது புரிஞ்சுக்கிச்சு. ஸோ இதை ஃபுல்லா கம்பேர் பண்ணி பேக்ரவுண்ட்ல இப்போ டாக் இருக்கு, நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு டெக்ஸ்ட் அனுப்புறோம். அதாவது வந்து ஒரு நேச்சுரல்ல எனக்கு வந்து டாக் வந்து ஒரு நேச்சுரல் வைபா இருக்கணும் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணோம்னா, ஸோ பேக்ரவுண்ட் நேச்சுரலா இருக்கும், முன்னாடி ஒரு டாக் நடந்து போற மாதிரி ஓடுற மாதிரி வீடியோ டிடெக்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுலதான் இது கம்பேர் பண்ணி ஒரு ப்ராசஸ் நடக்குது. இது வந்து ஏன்னா இது டெக்ஸ்ட் எதை யூஸ் பண்ணி பிசினஸ் என்னென்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கா. ஓகேவா? இமேஜ் ப்ராசஸிங், வீடியோ எடிக்ஷன், ஸோ டைம் சீரியஸ் அல்காரிதம் இதாக போட்டிருக்கா. மாடலிங், ஸோ மாடலிங்னா இந்த ட்ரைனிங். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட் ரெகக்னேஷன் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு நம்ம கொடுக்குற ஆன்சர் வந்து நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்றது டெக்ஸ்ட் ரெகக்னேஷன். ட்விட்டர்ல கூட யூஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா ஸோ டைம் லைன் சொல்லி யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ இது நமக்கு ஃபர்தர் என்னது இல்லை. ஸோ ட்விட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. ஸோ ஓகே, ஸோ டீப் லேர்னிங் ஃபார் டெவலப்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரைனிங் ஆகும். ஒரு ட்ரைனிங் எப்படி நடக்குதுன்னா, ஒரு ட்ரைனிங் டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். அந்த டேட்டா வந்து இந்த டேட்டாவுக்கு இந்த ஆன்சர் தான் ஒரு கொடுத்துருப்போம். அந்த டேட்டா வந்து நமக்கு தெரிஞ்சதை நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை ட்ரைனிங் பண்ணும். ஸோ ஒவ்வொருத்தரையும் அந்த இது ட்ரெயின் பண்ணி ஸோ ஃபர்தராக லாஸ்ட்டாக நமக்கு கிடைக்கிறது ஒரு ஜாட்ஜிபிடி மாதிரி ஒரு ஓஏஐ நடக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் எக்ஸாம்பிளாக நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இது நம்ம கிரியேட் பண்ண ஓன் ஏஐ. ஸோ இதில் வந்து நான் ஹாயின் போகிறேன். ஓகேவா? ஹாய். ஓகே, ஸோ அகைன் ஹாய் போகிறேன். ஹவ் ஆர் யூ, ஸோ ஹவ் ஆர் யூன்னு போட்டிருக்கேன். ஐ எம் ஃபைன். ஹவ் அபவுட் யூ, ஹவ் அபவுட் யூன்னு சொல்கிறா. ஓகேவா? ஸோ இதே சேம். ஸோ இது நல்லா பார்த்துங்க, நான் இங்கேயே ஹவ் ஆர் தான் கொடுத்தேன். ஓகேவா? ஸோ ஐ எம் ஃபைன், ஹவ் அபவுட் யூன்னு கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ ஹவ் ஆர் யூன்னு கொடுத்துருக்கேன். ஐ எம் டூயிங் வெல், தேங்க்யூ. ஸோ நான் இங்கே நல்லா பாருங்க, சேம் வேர்டு தான் கொடுத்துருக்கேன். ஆனால் டிஃபரன்ஸ் டைப்பாக ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ரெஸ்பான்ஸ் போகணும். சூப்பர். ஸோ இதே இதை எப்படி சொல்கிறோம்னா, இப்போ நான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். ஓகேவா? ஸோ அவன் நல்லா இருக்குங்கப்பா அப்படின்னு. சரி எப்படி இருக்கீங்க கேட்குறேன். ஓகேவா? சேம், அதாவது வந்து எப்படி இருக்கு, நான் ஒரே மீனிங் தான், ஆனால் டிஃபரன்ஸ் வச்சு சொல்லிக்கிறீங்க. ஓகேவா? நல்லா இருக்கீங்களா இல்லை எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன். ஸோ நல்லா இருக்கேன்ப்பா, இப்போதைக்கு ஓகே அப்படி இப்போதைக்கு ஓகே. இந்த மாதிரி சொல்ற ஒரு டிஃபரன்ஸ் வேர்ட்ஸ்ல வந்து நம்ம மீனிங்ஸ் ஒன்று தான், சேம் தான், ஆனால் டிஃபரன்ஸ் வேர்ட்ஸ்ல சொல்லுவா. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது நமக்கு தெரியும், ஹியூமன். ஓகேவா? ஆனால் பட் எப்படி கம்ப்யூட்டருக்கு தெரியும்னா, இதுதான் டேட்டா அனலைஸ் பண்ணி டென்சர்ஃப்ளோன்னு ஒரு ஸ்ப்ரே மூக்க இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஹவ் ஆர் யூ கொடுத்துருக்கேன். ஸோ ஐ எம் ஃபைன், ஐ ஹவ் அபவுட் யூன்னு கேட்டுறா. ஓகேவா? ஸோ ஹவ் ஆர் யூ, ஐ எம் டூயிங் வெல், தேங்க்யூ. ஸோ ரெண்டாவது டைம் சொல்லுது. ஓகேவா? ஸோ வாட்ஸ் யுவர் நேம், இருக்குமா? வாட்ஸ் யுவர் நேம், யூ கால் மீ ஜாட்பாட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஜாட்பாட்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, நான் அதே தான் போகிறேன். வாட்ஸ் யுவர் நேம். ஓகே, ஸோ சேம் தான் காட்டுது. சாரி. ஸோ அதே தான் அதான் நீங்களும் ஒரு யோசிக்கணும். ஸோ நான் வாட்ஸ் யுவர் நேம், நான் அந்த இடத்துல தப்பாக தான் போட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ
வாட்ச் யுவர் நேம் நீங்க கொடுத்துருக்கீங்க. சரி ஓகே யூ கேன் மீன்ஸ் ஆட் பண்ண விட்றேன். நான் வாட்ச் யுவர் நேமுக்கு ஒரு ஆர் போட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல போடலை. ஆனா அதுக்கு புரிஞ்சுக்கிச்சு இது நம்மளை பத்தி கேட்கறாங்க, நம்ம நேமை பத்தி கேட்கறாங்க, அவர் புரிஞ்சுக்கிச்சு. சரி திஸ் தான் ஒரு அனலைஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு தப்பா கூட இப்போ வாட்ச் யுவர் நேம் சொல்றதுக்கு நம்ம இங்கிலீஷ் தப்பா கூட சொல்லுவோம், வாட் யுவர் நேம் கூட வச்சிருவோம். ஆனா நம்ம சரி ஏதாச்சும் கேட்க போறோம் போல நம்ம சொல்லுவோம்ல, சரி டே இங்கிலீஷ் தப்பா பேசுற, என் பேர் ஜெயபாண்டி, என் பேர் கரிசு, என் பேர் தினேஷ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ தட் இஸ் அதை ஒரு அனலைஸ் பண்ணுது, இது கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணிக்கிச்சு. சரி ஓகே. ஸோ ஹூ இஸ் டெவலப்டு யூ அப்படின்னு கேட்குறேன். ஸோ ஐம் சாரி ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஹூ இஸ் டெவலப்டு யூ நம்ம வந்து டெவலப் ரேட் அப்னு போட்டுருக்கோமா? ஸோ ஓகே. which company is developed you? so this is which company is developed you கேட்டிருக்கேன். பட் நம்ம இங்க வந்து ட்ரைனிங் பண்ணிருக்கிறதுனா ஸோ அது இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணது. பட்னா நம்ம கொடுக்க ட்ரைனிங்க்கு என்ன ட்ரைனிங் ஹெவியா தேவைப்படுது. ஏன்னா நான் இங்க கொடுத்துருக்க இதே தான் ஃபர்ஸ்ட் நான் ChatGPT இதே மிஸ்டேக் தான் பண்ணது. என்னன்னா ஸோ நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டோம், டோட்டலா அது வேற ஆன்சரா கொடுத்துச்சு. அதாவது வந்து ரீசெண்டா கூட ஸோ உக்ரைனுக்கு இந்த போர் நடக்கும்போது என்ன சுத்துற வேற இது கிடைச்சு, வேற கொஸ்டின்ஸ் ஆன்சர் தான் கிடைச்சு. பட் அட்ராக்ட் அதாவது அதோட ஒரிஜினல் டேட்டாஸ் கொடுக்கல. ஸோ அது வேற மாதிரி காட்டுச்சு. அதனால ஆனா பக் கிளியர் பண்ணாரு. ஓகே. ஸோ ஹூ இஸ் டெவலப்டு யூ? எனக்கு நான் இதை போடாம வர மாட்டேன், ஆன்சர் தந்தே ஆனது. ஹூ இஸ் டெவலப்டு யூ? ஓ யா, கரெக்டா வந்துச்சு பாத்தீங்களா? ஸோ இந்த இடத்துல தான் லவ் பண்ணியிருந்தேன் முன்னாடி. ஸோ அது இப்போ வந்து புரிஞ்சுக்கிச்சாது. ஐ வாஸ் டெவலப்ட் பை எடிட்டர் ஜேபி. ஸோ நம்மளோட கம்பெனி. ஸோ கம்பெனி ஸ்பெசிஃபிக் எஜுகேஷன் டெக்னாலஜி சொல்யூஷன். ஸோ நம்ம என்னென்ன சொல்யூஷன் பண்றோம் டெக்னாலஜி தான் அது அப்படி சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் சேம். ஸோ நான் என்ன கேட்டிருக்கேன், ஹூ இஸ் டெவலப்டு யூ, உங்களுக்கு யார் டெவலப் பண்ணா கேட்கறேன். இது வந்து எடிட்டர் ஜேபி கம்பெனி வந்து டெவலப் பண்ணியிருக்கா. ஸோ அவங்க வந்து எஜுகேஷன் டெக்னாலஜி சொல்யூஷன். ஸோ சேம் நான் கேட்டதை விட ஸோ அடிஷனல் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ரைட்டா? ஸோ இதுதான் ஒரு டேட்டா அனலைஸ். ஓகே. ஸோ டென்சர் ஃப்ளோ இப்போ தெரியுமே உங்களுக்கு. ஸோ ஒரு டேட்டா வந்து ட்ரெயின் பண்ணுது, அந்த ட்ரெயினிங்கை ஒவ்வொரு தடவையும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கு. இப்போ நான் திருப்பி இதே நான் மிஸ்டேக் பண்ணேன்னா அதை அதுக்கு புரிஞ்சுக்கும். ஸோ இதுதான் கேட்கறாங்க, நம்ம ஒரு தப்பா போட்டுருக்கா, நம்ம கரெக்டாக கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுப்போம். ஓகே ரைட்டா? ஸோ இதே தான் இங்கே நடக்குது. ஸோ இது சிம்பிள் எப்படி சொல்றோம்னா, டென்சர் ஃப்ளோ ஃப்ரேம்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா லைக் எப்படி சொல்றது, ஓகே. ஸோ ஒரு சின்ன பிள்ளை வந்து நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ மேத்தமெட்டிக்ஸ் தெரியாது, சயின்ஸ் தெரியாது, பிசிக்ஸ் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸ் எதுவுமே தெரியாது. பட் ஏ பிளஸ் பி. ஓகேவா? ஸோ மேத்ல வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து ஏ பிளஸ் பி, அது ஏல 10, பியில் வந்து 10 இருக்கு. ஓகேவா? இது பிளஸ் பண்ணணும்னு சொல்லுவா. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது சுத்தரம் ஒண்ணுமே தெரியாது. ஓகே. ஸோ ஏதோ கிறுக்கி இருக்கா மட்டும்தான், போர்டில் கிறுக்கி இருக்கா மட்டும்தான் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு டென்சர் ஃப்ளோல ஒரு ஏஐ. ஓகேவா? அது நம்ம உள்ள கூட்டியாந்து ஏன்னா ஒரு ஆப்ஜெக்டிவ், ஸோ பி ஒரு ஆப்ஜெக்டிவ். ஸோ சேமா பிளஸ் நடுவு ஒரு பிளஸ் கம்ப்ளீட் பண்ணும், இது பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளஸ்னா ரெண்டையுமே கூட்டணும். ஸோ கூட்டணும் நமக்கு என்ன தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கூட்டணும்னு தெரியும். ஸோ ரெண்டு கூடி சொல்றாங்கன்னா சரி 20 சொல்லிட்டு போயிடும். ஆனா பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு முன்னாடி இது என்னன்னு தெரியாது உங்களுக்கு. ரைட்டா? ஸோ அது பிளஸ் பண்ணணும், அடிஷன் பண்ணணும்னு சொல்லி கை கூட்டி எண்ணு கொடுப்பா. ஓகேவா? ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி 20. ஓகேவா? இப்போ நம்ம வந்து அந்த 10 தான் நம்ம பண்ணியிருக்கோமா? இல்லை, இப்போ 20 30 இப்போ நம்ம டக்குனு 20 + 10 சொன்னோம்னா 30 சொல்லி போயிடும் டக்கு. ஓகேவா? ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன படிச்சிருக்கீங்க, 10 + 10 தான். ஸோ நீங்க வந்து ஒரு ஏஐ கிடையாது. ஸோ ப்ரீ டிஃபைனடா ஒரு இந்த ஆன்சருக்கு இதுதான் ஆன்சர்னு நம்ம பிக்சர் மண்டியில் வச்சுட்டோம் வச்சுக்கோங்க. ஸோ 10 + 10 இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், எனக்கு இதுதான் தெரியும். ஸோ 20 + 10 கேட்டா எனக்கு தெரியாது. இப்படி சொன்னா இது ஏஐனா ஏஐ கிடையாது. நம்ம 10 + ஒரு 10 + 10 சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டா ஓகே, எனக்கு தெரியும் மேம். ஸோ அடுத்து நான் ட்ரைனிங் ஆயிடுவேனா எனக்கு. அதுக்கடுத்து என்ன தெரியும், 20 + 10 கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியும், 40 + 20 கேட்டாலும் சொல்ல தெரியும், 50 + 100 1000 + 20 சொன்னா எனக்கு சொல்ல தெரியும். ஏன்னா ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிச்சு, அந்த கான்செப்டை எடுத்துக்காப்புல அனலைஸ் பண்ணி
நம்ம டேட்டாவை டெலிவரி பண்றோம். இதே தான் ஏஐவும் இந்த டென்சர் ஃப்ளோ ஃப்ரேம்வொர்க்கும் பண்ணுது. ஸோ சிம்பிளா தெரிஞ்சுக்கணும். இப்போ டென்சர் ஃப்ளோனா தெரியும். டென்சர் ஃப்ளோ என்ன? ஒரு மெஷின் லேர்னிங்கான ஒரு டேட்டாவை ட்ரைனிங் பண்ணதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ நம்மளோட கோர்ஸ்ல இதை ஃபர்தரா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ ஃபர்தரா எல்லாருக்குமே குளோபலா தெரியணும்னு சொல்லுவேன். ஏன்னா தமிழ்ல யாரும் இந்த ஏஐ பத்தி பேச ஆரம்பிக்கல. ஸோ நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ அதை பத்தி அதனாலதான் வந்து டென்சர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே. ஸோ தேங்க்யூ. ஸோ அனதர் வீடியோ பார்ப்போம்.